கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் காலமாகியுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏப்ரல் 21ஆம் தேதி ஈஸ்டர் திங்களன்று போப் பிரான்சிஸ் காலமானதாக வாடிகன் அறிவித்துள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் காலமாகியுள்ளார். ஏப்ரல் 21ஆம் தேதி ஈஸ்டர் திங்களன்று போப் பிரான்சிஸ் காலமானதாக வாடிகன் அறிவித்துள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் காலமாகியுள்ளார். மேலும் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் காவ்யா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்கள். வணக்கம். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் அதாவது போப்பாண்டவர் தற்போது காலமான தகவல் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. போப் பிரான்சிஸ் மூச்சுக்குழாய் அழற்சியால் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து இத்தாலி தலைநகர் ரோமில் உள்ள ஜெமிலி மருத்துவமனையில் கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். முதலில் மருத்துவமனைக்கு செல்ல தயக்கம் காட்டிய போப் பிரான்சிஸ் மருத்துவர்களின் கட்டாயத்தின் பேரில் அதன்பின் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு எடுக்கப்பட்ட சிடி ஸ்கேன் பரிசோதனையில் நுரையீரல் இரண்டிலும் நிமோனியா தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் அளிக்கப்பட்டு தீவிர மருத்துவ கண்காணிப்பில் அவர் இருந்து வந்தார். இந்த நிலையில் அவரது சிறுநீரகங்கள் லேசான பாதிப்புக்குள்ளாகி இருப்பது மருத்துவ பரிசோதனையில் கண்டறியப்பட்டதாகவும் முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. போப் பிரான்சிஸ் உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் முன்னதாக வெளியிட்டிருந்த அறிக்கைகளின்படி அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை முடிவுகளில் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் எனினும் அவர் தொடர்ந்து தீவிர பாதிப்பில் இருந்து வருவதாகவும் தெரிவித்திருந்தனர். இதன் காரணமாக தொடர் மருத்துவ கண்காணிப்பில் அவர் இருப்பது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவர் இரவு முழுவதும் முன்னதாக நன்றாக தூங்கி ஓய்வெடுத்ததாகவும் கூறப்பட்டிருந்தது. இதனிடையே காசாவில் உள்ள திருக்குடும்ப தேவாலயத்தை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவர் பேசியதாகவும் முன்னதாக தகவல் என்பது வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் இந்த செய்தியை அடுத்து தொடர்ந்து உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு கத்தோலிக்கர்கள் போப்பாண்டவர் உடல்நிலை தேடி விரைவில் தங்களை சந்திக்க வரும்படி தொடர்ந்து அவர்கள் பிரார்த்தனை மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது அவர் தனது 88வது வயதில் உயிரிழந்திருப்பதாக தற்போது வாட்டிகன் அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த செய்தியானது உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்கர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த செய்தியை அறிந்து தொடர்ந்து அவருக்கு பல்வேறு தலைவர்களும் பல்வேறு பிரபலங்களும் தற்போது அவருக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி காவ்யா.